குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கை டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம், அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இன்னொரு பக்கம் இவர்கள் இதை பிரதிபடுத்துகிறார்கள். இவ்வளவுலாம் பேசப்படாது மேடம். இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். தாய்மார்களின் குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் சொல்ல முடியாத எரிச்சல் என்ன? அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லுங்க. காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போதே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து சார். சத்தியமா எனக்கு தெரியாது குழந்தைங்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கேக்குங்கன்னு சொல்லி. பால் குடிக்குது தூங்குது, அப்புறம் மோஷன் போகுது, திருப்பி பால் குடிக்குது தூங்குது, மோஷன் போகுது. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இனம் இதுதான் டியூட்டி. எனக்கு காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியவே தெரியாது சார். ரொம்ப ஷாக் ஆனேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும்போது வாயிலே வச்சிருக்குங்க சார். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஆண்டவனே ஒரு வயித்துல ஒரு ஜிப்பை வச்சு கொடுத்துறேன். எது உள்ள போட்டு ஆமா சார், எனக்கு அடிக்கடி தோணும் சார். அச்சா யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறாங்க? ஒரு ஜிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா தரதான் திறந்து ஜூஸ் பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும் சார். பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. அதர் ஃபீடிங் மாதிரி இன்னொரு பிளேன நினைச்சே பார்க்க கூடாது நினைச்சேன் சார். ஆமாம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவதிப்படுவது? அப்படியே பெத்துட்டா கூட டக்கு டக்குன்னு பெத்து எல்லாத்துக்கும் ஒரேடியா எல்லாத்தையும் கழுவி முடிச்சு கிடிச்சிட்டு வேலைக்கு போயிடணும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எப்பவுமே அழுதுட்டே தான் இருப்பான் சார். கொஞ்சம் இருடா. நைட்ல சுத்தம் தூக்கம் போச்சு. 1.5 வருஷமா தூங்கிய ரொம்ப நாள் ஆகுது. படுக்கவா புலியோட குணமே பாயறதுதான். அதை தடுக்க கூடாது கோபி. என்ன விட்டீங்கன்னா ஒரு 2 நாள் ஜாலியா தூங்க சொன்னா என் பையன் எல்லாம் நல்லா தூங்குவேன் சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தூக்கத்தை இழந்தாச்சு சார். சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே, அப்புறம் எப்படி தூக்குறது? ஹஸ்பண்ட் கிட்ட கூட போக மாட்டான். அம்மா 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 என்ன நேரமும் என்கிட்டயே இருக்கிறான். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ உன் பையனா? ஐயோ அழுதுட்டே இருப்பான்றான்னு சொல்லிடுறாங்க சார் ரிலேஷன் சைட்லயே. இப்போ ஒரு பையன் அழுதானே, அவங்க பையன் தானே? அது என்னோட பையன் தான் சார். பாக்கட்டே அட்டாச்டா இருக்க மாட்டேங்கிறான். புஷ் பண்ண வேண்டியது கொஞ்சம். அவருக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வந்து தூங்கணும், சாப்பிடணும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவன் வந்து போக மாட்டான். அம்மா சாப்பாடு ஊட்டணும்னா அம்மா, குளிக்க வைக்கணும்னா அம்மா, எல்லாத்துக்கும் அம்மா. சொல்ல முடியாத எரிச்சல் என்ன? நைட்டு தூக்கம் சுத்தமா போச்சு சார். நைட்டு நான் தூங்கி ஒரு 2 ஹவர்ஸ் கண்டினியூவா தூங்கி ரொம்ப நாள் ஆனா மாதிரி எனக்கு இருக்கு சார். வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். நைட்ல முடிச்சதுக்கு அப்புறம் பகல்ல எல்லாம் தூங்காதா? ஒரு 2 ஹவர் நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு சார். என்னடி இது? 3 மந்த்க்கு இப்போ சார் அவனுக்கு 1 இயர் ஆயிடுச்சு சார். இப்போயும் 2 hours ஒன்ஸ் அவன் பிரஸ்ட் ஃபீட் வேணும்னு கேக்குறான் சார். என்னால முடியலடா. போ 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 போடா. எழுந்து கொடுத்துட்டு படுக்க வேண்டியதாதான் சார் இருக்கு. இல்லனா போட்டு அடிக்கிறான் சார். 24 மணி நேரமும் தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லுவான் சார். இதோட கொடுமையான விஷயம் என்னன்னா, அவனை தூக்கி வச்சுட்டு நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அவன் சாப்பிடுவேன். புரியல. அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சமைச்சு எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பையன் அதுல இருந்து ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிட மாட்டான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. 2 தட்டு தட்டி சாப்பிட உட்காந்துன்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவன் கீழே படுத்து உருள ஆரம்பிச்சிருவான். என்னை தூக்கிட்டு போய் அடுப்பு பக்கத்துல நிக்க வச்சா நான் சாப்பிடுறேன். என்ன வயசு இருக்கும்? சாப்பிட வேணாம். 1.5 வயசு தான் ஆகுது. இப்படி நான் சொன்னா யாருனாலையும் நம்ப முடியாது சார். எனக்கும் தான். ஆனா எனக்கு வேற வழி இல்லையே. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. 5 டைம்ஸ் குக் பண்ற அப்படின்னாலும் அந்த 5 டைமே அவனை கூட வச்சுட்டு மட்டும்தான் நான் சமைக்கணும். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தால மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அப்ப தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணால சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிச்சுக்கிட்டே இருப்பா சார். எதுக்கு எடுத்தாலும் கியூட்டா பேசு. நான் சீக்கிரம் சாப்பிடாதீன்னா நீ கியூட்டா பேசல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஹோட்டல்ல இருக்க ஃப்ரண்ட் ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கல, அது மாதிரியே இருக்கணும். ஹலோ ஹவ் ஆர் யூ டூயிங்? சிரிச்ச முகம்லயே இருக்கணும். ஏதாச்சும் கோவம் வந்துருச்சுன்னா அவர் அது எதுவும் ஆனா ரொம்ப நூதனமான எரிச்சல். எப்போதும் சிரிச்ச முகமாவே இருக்கணும். யார் சாமி இவன்? அவ்வளவு கியூட்டா நீங்க உங்க ஹஸ்பண்ட பேசிருக்கீங்களா? அதான் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். இப்போ டென்ஷன் ஆகுறதே நான் மறந்து போய் எதுக்கு எடுத்தாலும் ஆதி சாப்பிட்டியா, அது ஏந்திரிச்சிட்டியா, குட் மார்னிங் குட் நைட்னு உனக்கு அறிவு இருக்கா? நீலாம் ஒரு பிள்ளையா? என்ன இப்படி பண்ற? இப்படி வாழ வேண்டியிருக்கு.
மார்னிங் மீட்டிங் முடிச்சு பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி எல்லாம் முடிச்சு நான் சாப்பிட்றதுக்கு ஒரு 12 மணி ஆகும் சார். காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அது பேர் நான் பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சிருக்கேன், ஆனால் அது லஞ்சு. மத்தியானம் சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சோம்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கிடுவேன் சார். ஆனாலும் சாப்பிட மாட்டான். சாப்பாடு ஊட்டுறதுக்கு மட்டும் எனக்கு வந்து ஒரு பேபி சிட்டர் வரைக்கும் நான் போயிட்டேன். ரொம்ப எரிச்சலா இருக்கும் சார். என் குழந்தை இருக்கான் சார், ரீசனே இல்லாம அழுவான் சார், விடாம அழுவான் சார். குழந்தைய முழுக்க முழுக்க நான் வளர்த்தது ஃபுல்லாவே இப்ப பார்த்து தான் சார் நான் வளர்த்தேன். அம்மா மாமியாரே கூட்டம் வச்சுக்க வேண்டியதானே? சார் அம்மா வந்துட்டு அவங்க தனியா இருக்காங்க சார். அவங்க நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன எனக்கு நடக்கு? சரி மாமியாரை கூட்டம் வச்சுக்க வேண்டியதானே? இதுதான் சார் பிரச்சனையே. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? உங்க அம்மாவால தானே உங்ககிட்ட வர முடியல, உங்களால உங்க அம்மா கிட்ட போக முடியும் இல்லையா? Why not you try that? இருக்கிறது பிரச்சனை கிடையாது. இப்போ இவரை நான் கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்க முடியுமா? அவருக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்குமா? நீ அப்படி வரியா? Why not? அதுதான் தப்பான மைண்ட் செட் நமக்குள்ள நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? கல்யாணம் ஆகி போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? மாமியார் மாமனார் என் கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். கல்யாணம் ஆன பிறகு நம்ம ஹஸ்பண்ட் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது. ஏன் அப்படி டெவலப் பண்றீங்க? ஐயோ ஐயோ. எதுக்கு மகளோட வந்து அம்மா இருந்தா என்ன தம்பி நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? சார் நான் எது இந்த பாருங்க பம்முறான். ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ரைட்டா? நக்கல்யா அவனுக்கு. அம்மா வீட்டுக்கு போறோம் சார், போலன்னு சொல்ல சார். ஹஸ்பண்ட் ஒருத்தங்க இருக்காங்களா சார், அவங்களையும் நம்ம பார்த்தாகணும்ல சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அந்த ஆள் மட்டும் இங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கட்டும் சார் டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு வீணா போயிடாதா சார்? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி வேற எந்த சப்போர்ட்டுமே இருக்காது சார். அந்த ஒரு ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. அதனால அவங்க கூட இருந்தா ஒரு மாதிரி பேம்பர்டா ஃபீல் பண்றதுனால அவங்களோட இருக்கலாம். அவனை மாட்டடா என் பம்பர கட்ட மண்டையா. பேம்பரிங் அப்ப யாருக்கு தேவைப்படுது? எங்களுக்கு தான். ஆனா உண்மையிலே இந்த பீரியட்ல யாருக்கு பேம்பரிங் தேவை? குழந்தைக்கு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. என்ன வேணா ஃபீட் பண்ணட்டும், எனக்கு பிரச்சனையே இல்ல. குழந்தை சேஃபா இருக்கானா ஐ ரெடி டு கிவ். அப்படியா? அப்படிச்சா? பெத்த அம்மா மேலயும் நம்பிக்கை இல்ல, கட்டின புருஷன் மேலயும் நம்பிக்கை இல்ல. வாடா வாடா. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. பெத்த அம்மா மேலயும் நம்பிக்கை இல்ல, யார் மேலதான் யார் மேல நம்பிங்க? இல்ல இல்ல இப்ப சொல்லு, நான் யார்கிட்ட கொடுக்கல. சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. வீட்டு ஃபுல்லா அவனை வச்சு கையில வச்சுக்கின்னு வீட்டு ஃபுல்லே ரவுண்ட் அடிப்பேன் சார் அவனை. இவங்க நைட்டு ஃபுல்லா தூங்குவாங்க. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. டேல நான் வேலைக்கு போவேன், இவங்க டேலியே கொஞ்சம் தூங்குவாங்க. அந்த சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? தயவு செய்து நான் அப்படி மட்டும் பாக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், வெளியால் சொல்லிருந்தா நேரா உனக்கா கூட நின்றுப்பேன். லூசு, மென்டலி, பைத்தியம், அரவக்காடு. வேணும்னே நான் இங்க வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். வேணும் இப்பதான் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணன் இருக்க துணிச்சல அவன் பேசான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த வேலையுமே செஞ்சது கிடையாது அப்ப சார். கல்யாணமே பண்ணிட்டு